மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம். சினேகாவை தொடர்ந்து விஜயுடைய படத்தில் இணையும் சிம்ரன் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். விஜய் நடிக்க இருக்கின்ற 69வது படத்தில் நடிகை சிம்ரன் இணைய போவதான தகவல் தற்பொழுது தீயாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. விஜய் நடித்த ஹோட் திரைப்படமான வெளியாகி வசூல் சாதனையை எட்டி செல்கின்ற இடத்தில் இனி விஜய் வினோத் இயக்குகின்ற 69வது திரைப்படத்தில் இணைய போகின்றார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு விடயம்தான். இந்த திரைப்படம் தொடர்பில் அவ்வப்போது அப்டேட்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. எனினும் விஜய் நடித்த ஹோட் திரைப்படமானது திரைக்கு வந்த பின்னதாக இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்களை பெற்று வசூல் சாதனையை எட்டி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் பின்னதாக விஜய் நடிக்க போகின்ற ஒரே ஒரு படம் 69வது படம் என்று ஏற்கனவே விஜய் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் விஜய் அரசியலுக்கு சென்ற பின்னதாக படம் நடிக்க மாட்டார், அதாவது முழுமையாக அரசியலுக்கு 2 படங்கள் மாத்திரமே இறுதியாக நடித்துவிட்டு சென்று விடுவேன் என்ற மாதிரி தான் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இது ரசிகர்களுக்கு பேரிடியாகத்தான் இருக்கிறது. விஜய் அரசியலையும் பார்த்துக்கொண்டு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்றுதான் பல ரசிகர்கள் ஆசைப்பட்டு வருகின்றார்கள். ஆனால் விஜய் அப்படி இல்லாமல் ஹோட் திரைப்படம் நடித்திருக்கின்றார். அதன் பின்னதாக 69வது படத்தில் நடித்து முடித்து தான் இந்த திரை பயணத்தை நிப்பாட்ட போகின்றதாகவும் கூறியிருக்கின்றார். அப்படியான படங்களையும் தான் இன்று கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற இடத்துல 69வது திரைப்படம் வினோத் இயக்கி வருகின்றார். எனினும் இந்த திரைப்படத்தில் மலையாள நடிகை மமிதா பஜி ஏற்கனவே இந்த திரைப்படத்திற்கு தெரிவாகி உள்ளதான தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இன்னும் அந்த நடிகை விஜயுடைய மகளாக மாத்திரம்தான் நடிப்பார் என்ற மாதிரியும், ஏனென்றால் அவருக்கும் விஜய்க்கும் நீண்ட வயது வித்தியாசம் இருக்கின்றதன் காரணமாக விஜய் ஜோடியாக நடிக்க மாட்டார் என்ற மாதிரியும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. எனினும் இந்த விடயம் எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாத விடத்தை தற்பொழுது இளைய தளபதி விஜயுடைய 69வது திரைப்படத்தில் சிம்ரனை படக்குழுவினர் நடிப்பதற்காக கேட்டிருக்கின்றதான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் சிம்ரன் இதற்கு என்ன சொல்ல போகின்றார், அவர் சைட்டிலிருந்து என்ன பதில் வரப்போகின்றது என்றும் தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிம்ரன் ஆரம்பத்தில் விஜயுடன் துள்ளாத மனம் துள்ளும், ஒன்ஸ் மோர், பிரியமானவளை என்ற திரைப்படங்களில் விஜய்க்கு ஜோடியாக சிறப்பாக நடித்திருப்பார். அவருடைய நடிப்பு ஆனது இவர்கள் இருவருடைய ஜோடி பொருத்தமானது பலருக்கு பிடித்திருக்கும். இதனூடாகவே சிம்ரனுக்கும் அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றது, விஜய்க்கும் அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றது. இப்படி ஆரம்பத்தில் நடித்த நடிகைகளுடன் தான் இறுதியில் விஜய் நடித்துக் கொண்டிருக்கின்ற என்ற தகவலும் உண்மையிலுமே நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும் போது அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஹோட் திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக வசீகரா படத்தில் நடித்து சினேகா நடித்திருக்கின்றார். அவர் விஜய்க்கு ஜோடியாகத்தான் இன்றைக்கு நடித்திருக்கின்றார், ஆரம்பத்தில் நடித்திருக்கின்றார். அதே போலதான் சிம்ரனின் விஜயுடைய திரைப்படத்தில் நடிக்கிறது என்றால் ஜோடியாகத்தான் நடிப்பார் என்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த விடயம் எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.